ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, கோபப்படாதே. கோபப்பட்டால் என்ன நடக்கப் போகிறது? கோபம் வேண்டாம். என் மீதும் கோபம். உன் உன் உனக்கு எதுவுமே செய்யாமல் இருந்தால் என் மீது கோபப்படுகிறாய். அதுவே சில சமயங்கள் சில பேர் மீது கோபப்படுகிறாய். அவர்கள் எல்லாம் உன்னை மதிக்கவும் இல்லை. நீ கோபப்படுகிறாய். அது சரி. எதற்காக கோபப்படுகிறாய் என்று யோசித்தாயா? காரணங்கள் சில நேரங்கள் தெரியாமலேயே கோபப்படுகிறாய். தங்கமே, கோபத்தை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்திருக்காது. கோபமானது உரிமை உள்ளவர்கள் மீது காட்டினால் அது தப்பானதல்ல. அதுவே உரிமை இல்லாதவர்கள் மீது காட்டும் பொழுது அது மிகப்பெரிய பிரச்சனையாகி மாறிவிடும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள் பார், அன்பாக அவர்களிடம் காட்டினால் நீ எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய், எதற்காக கோபத்தை காட்டுகிறாய், உரிமையாகத்தானே கோபப்படுகிறாய் என்று சொல்லி விட்டு விடார்கள். ஆனால் அதுவே மற்றவர்கள் மீது கோபத்தை காட்டும் பொழுது உன்னை அலட்சியமாக்கி விடுவார்கள். என்னுடைய குழந்தை எப்பொழுதுமே மகாராணி போல இருக்க வேண்டும். அது இல்லாமல் மற்றவரிடம் தேவையில்லாமல் அசிங்கப்படக்கூடாது. இதில் நான் மிகவும் கவனமாக இருப்பேன். நீ இப்பொழுது அசிங்கப்படுகிறாய் தானே என்று நினைக்கலாம். சீக்கிரமாக மாறும். கோபத்தை விட்டுவிடு. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக கையாள பழகு. நீ எந்த அளவு அமைதியுடன் உன் வாழ்க்கையை நடத்துகிறாயோ அதைவிட உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே இருக்கும். உனக்கு நான் அல்லவா இருக்கிறேன். இதற்கு நீ கவலைப்படுகிறாய். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நான் இருந்து உனக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தருகிறேன். இதற்கு மேல் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் தான் செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா? கவலை இல்லாமல் மட்டும் இரு. சந்தோஷமாக மட்டும் இரு. உனக்காக எந்நாளும் எப்பொழுதும் நான் இருப்பேன். ஜெய் வாராகி.